வருகை புரிந்திருக்கின்ற பெருமக்களே, பொதுமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய 100ஆண்டு விழாவை ஓராண்டு கொண்டாடுவதற்கு முன்பு முகாந்தரமாக லட்சினை வெளியிட்டு அதை பெற்றுக்கொள்வதற்கு யாரை சிறப்பு விருந்தினராக அழைக்கலாம் என்று முடிவெடுத்த போது அதற்கு முற்றிலும் பொருத்தமாக இருந்தவர் இன்று சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருக்கின்ற மதிப்பிற்குரிய திரு கோபாலகிருஷ்ண காந்தி அவர்கள்தான் என்று முடிவெடுக்கப்பட்டது. அதற்கு காரணம், அவர் பணியிலே இணைந்த போது முதலமைச்சராக இருந்தவர்கள் திரு கலைஞர் அவர்கள். அது மட்டுமல்ல, இங்கே நிகழ்ச்சியின் தொகுப்பாளர் கூறியதைப் போல கலைஞர் அவர்கள் மிகவும் மதித்த உத்தமர் காந்தியடிகளின் வழித்தோன்றல். கலைஞருக்கும் அவருக்கும் இருக்கின்ற ஒரு ஒற்றுமை, கலைஞர் திருக்குறளுக்கு உரை எழுதினார், இவர் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். ஜி.யு. போப் அவர்களுடைய கவிதை வரிகளை நவீனப்படுத்தி ஆங்கிலத்தில் வெளியிட்டு திருக்குறளுக்கு பெருமை சேர்த்தவர் இன்று வந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர். 1968ஆம் ஆண்டு இந்திய ஆட்சி பணியில் இணைந்தவர். தமிழ்நாட்டின் ஆளுநரின் செயலாளராகவும் இந்திய ஜனாதிபதியினுடைய செயலகத்தில் இணை செயலாளராகவும் பணியாற்றியவர். பல்வேறு நாடுகளுக்கு தூதராக பணியாற்றியவர். மேற்கு வங்க கவர்னராக பணியாற்றியவர். பீகாருக்கு கூடுதல் பொறுப்பு வகித்தவர். எண்ணற்ற நூல்களை ஆங்கிலத்தில் எழுதியவர். துரோகச் சுவடுகள் எப்படி ஒருவரின் மனத்தில் முள்ளாய் தைக்கும் என்பதை தாரா ஷிகோ என்கின்ற அற்புதமான நாடகத்தின் மூலம் வெளிப்படுத்தியவர். சரித்திரத்தில் பற்றுள்ளவர். இன்னும் பேராசிரியராக பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார். அத்தகைய பொருந்தக்கூடிய ஒருவரை இந்த விழாவிற்கு வருக வருக என்று நான் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கலைஞர் அவர்களுடைய 100ஆண்டு விழாவை கொண்டாடுவது என்று முடிவெடுத்த போது அது கூடி கொண்டாடுகிற ஒரு கூட்டமாக கலைந்து விடாமல் நாடி மகிழ்கிற ஒரு இயக்கமாக இருக்க வேண்டும். அது எப்போதும் தமிழ்நாட்டிற்கு மிகச்சிறந்த பங்களிப்புகளை தருகிற தருணங்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இது வெறும் மெழுகுவர்த்திகளை ஏற்றி ஊதி அணைத்து விடுகிற ஒரு நிகழ்வாக இல்லாமல் கலங்கரை விளக்கங்களையே ஏற்றி இன்னும் தத்தளித்துக் கொண்டிருக்கிற பல கப்பல்களை கரை சேர்க்கிற திட்டங்களை அறிவிக்கின்ற ஒரு 100ஆண்டு விழாவாக, இன்னும் சீர்திருத்தங்களை செழுமைப்படுத்துகிற ஒரு நிகழ்வாக, அவரால் அறிவிக்கப்பட்ட திட்டங்களை முன்னெடுக்கின்ற ஒரு முயற்சியாக முகிழ்க்க வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முதலில் நடந்த கூட்டத்தில் தெரிவித்து, அதன்படி பல்வேறு குழுக்களை அமைத்து ஒவ்வொரு குழுவுமே முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் செதுக்கிய திட்டங்களை நினைவு கூறுவதோடு நின்றுவிடாமல் தமிழ்நாட்டிற்கு அடுத்த கட்டமாக எவ்வாறு அந்த திட்டங்களை நாம் இன்னும் எடுத்து செல்லலாம், அந்த நினைவாக என்ன கட்டடங்களை எழுப்பலாம், என்ன அரங்கங்களை அமைக்கலாம், எப்படிப்பட்ட முயற்சிகளை மேற்கொள்ளலாம், இன்னும் என்ன நிறுவனங்களை உருவாக்கலாம் என்பவற்றை எல்லாம் வடிவமைப்பதற்காக இத்தகைய ஒரு முயற்சியை மேற்கொண்டவர் நம்முடைய மதிப்பிற்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். அவர்களை இந்த நிகழ்வுக்கு வருக வருக என்று நான் வரவேற்கின்றேன். இந்த 100ஆண்டின் நினைவாக பல்வேறு இடங்களில் மக்கள் பங்கெடுக்கிற நிகழ்ச்சியாக இது உருவெடுக்கும் என்பதை இந்த இடத்திலே தெளிவுபடுத்த விரும்புகிறேன். பெரும்பாலும் அரசு விழாக்களில் மக்கள் பங்கேற்பார்கள், மாறாக இது மக்கள் விழாக்களில் அரசு பங்கேற்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதன் அடையாளமாக 100 மருத்துவ முகாம்கள், 100 விளையாட்டு போட்டிகள், 100 ஓவிய போட்டிகள், 100 இளைஞர் முகாம்கள், 100 பேச்சு போட்டிகள், 100 கட்டுரை போட்டிகள் என்று
நூறாக தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தி அதில் மக்கள் பயனடைவார்கள். அதுதான் இந்த நூற்றாண்டின் பயனாக இருக்கும். 100ற்கு ஒரு மகத்துவம் இருக்கிறது. ஒரு பரிசோதனை செய்தார்கள். ஒரு தீவிலே இருக்கிற குரங்குகளில் அனைத்தும் கிழங்குகளை பறித்து அப்படியே சாப்பிடும். ஒரு குட்டி குரங்குக்கு தண்ணீரிலே கழுவி சாப்பிட கற்றுக் கொடுத்தார்கள். சுவையாக இருக்கிறது என்று அது தாய்க்கு கற்றுக் கொடுத்தது. உடனே அது மற்ற குரங்குகளுக்கு கற்றுக் கொடுத்தது. இப்படி குரங்குகள் படிப்படியாக கற்றுக்கொண்டு கழுவி சாப்பிட்ட போது 100வது குரங்கு கழுவி சாப்பிடும் போது தீவிலே இந்த குரங்குகளை பார்க்காத மற்ற குரங்குகளும் கழுவி சாப்பிட ஆரம்பித்து விட்டன. அதனால்தான் 100க்கு அந்த மகத்துவம் என்று 100th monkey phenomenon என்று குறிப்பிடுவார்கள். எனவே 100 ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு எண் என்பதால் 100 பல்வேறு திட்டங்களை செதுக்கி செம்மைப்படுத்துகிற நிகழ்வாக இதை வடிவமைப்பது என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆணை பிறப்பித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இந்த லட்சணையை அறிமுகப்படுத்துகின்ற இந்த விழா முக்கியத்துவம் பெற்ற ஒரு விழாவாக இருக்கிறது. இந்த விழாவிலே கலந்து கொள்ள வந்திருக்கின்ற மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களையும் மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் பல்வேறு இயக்கங்களிலிருந்து வந்திருக்கின்ற பெரியவர்களையும் சட்டமன்ற உறுப்பினர்களையும் மாநகரத்தினுடைய மாண்புமிகு மேயர் துணை மேயர் அவர்களையும் ஊடகத்துறை நண்பர்களையும் பொதுமக்களையும் மீண்டும் ஒரு முறை வருக வருக என்று வரவேற்று விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி ஐயா. நம் விருந்தினர்களை சிறப்பிக்கும் தருணம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மாண்புமிகு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி சிறப்பிப்பார்கள். கலைஞருடன் பயணித்தவர். என்றும் நமக்கு வயதாகிவிட்டது என நினைக்க கூடாது, எப்போதும் இளமையாக உணர வேண்டும் என கலைஞர் தன்னிடம் சொன்ன வார்த்தைகளின்படி இன்றும் இருக்கும் மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களை முன்னிலை உரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். தமிழக அரசின் சார்பில் முத்தமிழறிஞர் கலைஞர் நூற்றாண்டு இலட்சியனை வெளியிட்டு இந்த விழாவினுடைய தலைவர் நம்முடைய பெருமதிப்புக்குரிய போற்றுதலுக்கும் பாராட்டுக்கும் உரிய தமிழக முதல்வர்
தளபதியார் அவர்களே, வரவேற்புரையாற்றிய தலைமைச் செயலர் மரியாதைக்குரிய முனைவர் இறை என்பவர்களே, இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய முன்னாள் மேற்கு வங்க கவர்னராக இருக்கிற பொழுது எந்த ஃபைலிலும் கையெழுத்து போடாமல் வைத்துக் கொள்ளாமல் ஃபைல் வந்தவுடனே கையெழுத்து போட்டு சர்க்காருக்கு அனுப்பி சர்க்காருக்கு எந்த தலைவலி ஏற்படுத்தாமல் இருந்த மரியாதைக்குரிய திரு கோபாலகிருஷ்ண காந்தி அவர்களே, நன்றி உரை ஆற்ற இருக்கின்ற அமைச்சர் சாமிநாதன் அவர்களே மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கிற அமைச்சர் பெருமக்கள் சேகர் பாபு அவர்களே, மாண்புமிகு உதயா அவர்களே, மாண்புமிகு சுப்பிரமணியம் அவர்களே மற்றும் இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கிற மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே, நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, அரசு செயலர்களே, குழுமியிருக்கிற பெரியவர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். கலைஞரால் எத்தனையோ பெருமைகளை பெற்றிருக்கிறோம். சாதாரணமான ஒரு கிராமத்துக்காரனாக இருந்த எங்களை போன்றவர்களை எல்லாம் நாட்டுக்கு அறிமுகப்படுத்தி நாடு எங்களை தெரிந்து கொள்ளுகிற அளவுக்கு வளர்த்து அமைச்சராக்கி பெரும் அந்தஸ்திலே உயர வைத்து எங்களை எல்லாம் உருவாக்கி விட்டு போனவர் தலைவர் கலைஞர் அவர்கள். அதை அப்பொழுது நாங்கள் பெருமையாக கருதினோம். ஆனால் அதைவிட நாங்கள் பெருமையாக கருதுவது அந்த மாபெரும் தலைவருடைய 100 விழாவை அரசு எடுக்கப் போகிறது, தமிழக எங்கள் இயக்கம் எடுக்கப் போகிறது, தமிழ்நாடு மக்கள் எடுக்கப் போகிறார்கள். இந்த 100 விழாவில் நாங்கள் கலந்து கொள்ளுகிறோமே, அந்த வாய்ப்பை கொடுத்தமைக்காகவும் நாங்கள் பெருமைப்படுகிறோம். பல நூற்றாண்டுகளையும் கடந்து நிற்கின்ற காரியத்தை எல்லாம் செய்தவருக்கு நாம் 100 விழா எடுக்கிறோம். எந்த காலத்திலும் அழிக்க முடியாத, எந்த புயலிலும் அழித்து கொண்டு போக முடியாத காரியங்களை, 100 காரியங்களை, வெற்றி விழாக்களை செய்தவர் கலைஞர். எத்தனையோ செத்து போன மொழிக்கெல்லாம் சீர் செய்வதை போல த கிளாசிக்கல் லாங்குவேஜ் செம்மொழி அந்தஸ்து இருந்தது. அந்த தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்து வேண்டும் என்று பன்னெடுங்காலமாக தமிழர் அறிஞர்கள் எல்லாம் கேட்டார்கள். 100 ஆண்டுகள் கடந்ததை தவிர செம்மொழி அந்தஸ்து கிடைக்கவில்லை. அந்த தாய் தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்தை தந்தவர் நம்முடைய முதல்வர். ஆகவே அவருடைய பெயர் தமிழ் உள்ளளவும், தமிழ் மொழி உள்ளளவும் தலைவருடைய பெயர் இருக்கும். மற்றதெல்லாம் சிலதெல்லாம் அடிபட்டு போகும். ஆனால் அத்தனையும் தாண்டி இருக்கக்கூடிய செய்து காட்டியவர் நம்முடைய தலைவர் அவர்கள். பெண்களுக்கு சொத்தில் சம பங்கு உண்டு என்று சட்டத்தை உருவாக்கி தமிழ் சமுதாயம் இருக்கிற வரையில் நிலைச்சிருக்க போகிறதே, அப்படிப்பட்ட 100 ஆண்டுகளை கடந்த காரியங்களை எல்லாம் செய்தவர். நான் விவரித்துக் கொண்டு போனால் நேரமாகும். ஆக இப்படி பல சாதனைகளை செய்தவர் இன்றைக்கு நம்மோடு இல்லை. ஆனால் அவருடைய 100 விழாவை நாம் எடுத்துக் கொண்டிருக்கிறோம்.
தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் மட்டும் தலைவர் அல்ல, அகில இந்திய அளவிலும் அவர்கள் தலைவராக இருந்தவர். இன்றைக்கு ஒரு காலையில் நேற்றைக்கு ஒரு புத்தகத்தை படிக்கிற வாய்ப்பு கிடைத்தது. வாசந்தி அவர்கள் எழுத்தாளர்கள் அறிவார்கள், பிரபலமான ஒரு எழுத்தாளர். அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் கலைஞரை பற்றி. கருணாநிதி டிஃபினிட்டிவ் பயோகிராபி. கருணாநிதி பயோகிராபி தான் எழுதுவார். ஆனால் டெபினிட்டிவ் பயோகிராபி என்றால் அந்த டெபினிட்டிவ் என்ற வார்த்தையை உறுதியை போட்டு அடைமொழியை சேர்த்திருப்பதை பார்த்து நான் பூரித்து போனேன். Karunanidhi was perhaps most powerful and influential regional political leader. Karunanidhi was perhaps was most powerful and influential leader, regional political leader. அதை போட்டு சொன்னாங்க, India has ever seen. இந்தியா எப்பொழுதுமே இவரை போல ஒரு தலைவரை பார்த்ததே கிடையாது. ஆக ஒரு லீடர், ரீஜனல் லீடர் கொண்டாடுறாங்க. அடுத்த வரி கொண்டாடுறாங்க பாருங்க. தி கிங் மேக்கர் who shaped the course of Indian political. The kingmaker who shaped the course of the Indian politics. Indian politics ஒரு ஷேப்பு கொண்டு வந்த ஒரு கிங் மேக்கர். அந்த கிங் மேக்கர் என்பதிலே அர்த்தம் இருக்கிறது. அந்த கிங் மேக்கர் தான் வாஜ்பாய் பிரதமர். அந்த கிங் மேக்கர் தான் தேவிகாலை துணை பிரதமராக்கினார். அந்த கிங் மேக்கர் தான் சரண் சிங்கை பிரதமராக்கினார். அந்த கிங் மேக்கர் தான் பிபி சிங்கை பிரதமராக்கினார். அந்த கிங் மேக்கர் தான் கிரியை ஜனாதிபதி ஆக்கிறார். கிரியை ஜனாதிபதி ஆக்கிற பொழுது யார் குடியரசுத் தலைவராக வருவது என்பதை கோபாலபுரத்திலிருந்து அறிவித்தார். கோபாலபுரத்திலிருந்து அந்த கிங் மேக்கர் தான் சஞ்சீவ ரெட்டியை மறுபடியும் சொன்னார். சஞ்சீவ ரெட்டி கிரிக்கு வரும்போது நாம் கிரி பக்கம் நின்றோம். ஆனால் கலைஞருக்கு மிக வேண்டியவர், அண்ணாவுக்கு வேண்டியவர். ஒரு முறை தமிழ்நாட்டில் டெல்லியில் பார்த்து கேட்டாராம் சஞ்சீவ ரெட்டி, என்னப்பா நீ இப்படி பண்ணிட்ட என்னன்னு. உடனே தலைவர் சொன்னாராம், அடுத்த முறை உங்களை நான் ஆக்குகிறேன் என்று. இரண்டாவது சஞ்சீவ ரெட்டியை கிங் மேக்கர் தான் ஜனாதிபதியாகி காட்டியவர். ஆக அவ்வளவு இருந்த இன்ஃபுளுன்ஸ் உள்ளவரை பார்த்து நீங்கள் ஒரு முறை ஜனாதிபதிக்கு நில்லுங்கள் என்று கேட்டபோது சொன்னார் கலைஞர், என் உயரம் எனக்கு தெரியும், என் நாட்டு மக்கள் தான் எனக்கு பெரியது என்று தெரிவித்த ஒரு மகத்தான தலைவர். அவர் புகழை பேசுவதென்றால், திருவானந்த வாரியார் ஒரு மாசம் பிரச்சங்கம் செய்வதை போல ஒரு மாதத்துக்கு இலக்கியத்தை, கவிதையை, கட்டுரையை அல்லது வாழ்க்கையில் சொன்ன தத்துவங்களை பேசிக்கொண்டே இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு மகத்தான தலைவர்கிட்ட நாம் வளர்ந்தோம் என்பதிலே பெருமை. நாங்கள் அவர் நூற்றாண்டு விழாவை எடுக்கணும் என்ற பெருமை. அதைவிட பெருமை, அவர் நூற்றாண்டு விழாவை எடுப்பது நேரத்தில் தளபதியை தமிழ்நாட்டு மக்கள் முதலமைச்சராக உட்கார வைத்தார்களே, வேற எவனாவது உட்கார வச்சிருந்தா ஒரு சின்ன விளம்பரம் கொடுத்துருக்க மாட்டாங்க. காலம் கரெக்டா யாரை வைத்தால் யாரை நடக்கும் செய்திருக்கிறார். ஆக கலைஞருடைய நூற்றாண்டு விழாவை எடுக்கிற தளபதி, நீங்கள் ஆற்றுகிற பணியில் உங்களுக்கும் தமிழ்நாடு ஒரு காலத்திலே நூற்றாண்டு விழாவை எடுக்கும் என்று வாழ்த்து கூறி விடைபெறுகிறது. நன்றி, வணக்கம். மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி.
மக்களுக்கான மாபெரும் சித்தாந்தங்களை தனக்குள் கொண்டவர். மகாத்மா காந்தியின் அமைதி மொழியினை தனது மொழியாக கொண்டு மக்கள் மீது பேரன்பு கொண்டவர். எழுத்தினையே அறம் பேசும் ஆயுதமாக கொண்ட மதிப்பிற்குரிய மேற்குவங்க முன்னாள் ஆளுநரும் மகாத்மா காந்தி அவர்களின் பேரனுமான திரு கோபாலகிருஷ்ண காந்தி அவர்களை சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். பேரன்களுக்கு பேருண்டு. அந்த பேரை காப்பாத்துறதுக்கு ஒரு வேலை, ரொம்ப பெரிய வேலை. நான் அதை ட்ரை பண்ணல. I must say, I happen to be a Gandhi by accident. Please do not think I am a Gandhian. Very ordinary citizen of India and a resident of India. நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞரின் புதல்வர், நம்முடைய தமிழ்நாட்டின் முதல்வர், அடங்காத அமைதியின் உருவகமான இந்த நிகழ்வில் ஒரு பதக்கத்தை போல இங்கு அமர்ந்த திரு மு.க. ஸ்டாலின் அவர்களே, மேடையில் அமர்கின்ற அமைச்சர் பெருமக்களே, தமிழ்நாட்டின் தலைமை செயலாளர் அவர்களே, சென்னையின் மேயர், சென்னையின் டெபுட்டி மேயர், அவையில் அமர்கின்ற அமைச்சர் பெருமக்களே, சட்டமன்ற உறுப்பினர்களே, பாராளுமன்ற உறுப்பினர்களே, திருமதி கனிமொழி அவர்களே, பெரியவர் வைகோ அவர்களே, பெரியோர்களே, நண்பர்களே, இந்த இன்றைய அமைப்பு அரசு செயல்பாடு, அரசியல் செயல்பாடு அல்ல. அதனாலேதான் நான் நினைக்கின்றேன், நம்முடைய முதல்வர் பல பட்டியல்கள் எல்லாம் பார்த்து, பல யோசனைகளை எல்லாம் கேட்டு, என்னை போல் அரசியலின் ஆனா ஆவண்ணா தெரியாத ஒருவனே இன்னைக்கு கூப்பிட்டு Chief Secretary Sir சொன்னும் போல, when I joined the service here, Kalaignar was the Chief Minister. Our Chief Minister of today was then 15 years. Today, Kalaignar centenary, he is the Chief Minister. I am deeply honored and grateful, Honorable Chief Minister, for your invitation to me. In public life, Kalaignar symbolized maturity. பொது வாழ்வில் பக்குவம். In administration, there are many officers present here today, many police officers present here today. In administration and in governance, he symbolized balance. ஆளுகையில், ஆட்சியில் நிதானம், சமநிலை. And one more word. அந்த வேர்டுக்கு
இங்கிலீஷ்ல ஒரு இன்னொரு வேர்டே கிடையாது. தமிழில் சொல்ல போனால் அளவுன்னு சொல்லுவார்களே, measure, அளவு. He knew what அளவு means. எப்போ என்ன செய்யறது, எப்போ என்ன செய்யக்கூடாது. அரசியல் மேடையில் இரும்பு தொழிலாளி, அட்மினிஸ்ட்ரேஷன்ல வைர அளவுகோல். Why? How? அவருக்கு இந்த பேலன்ஸ் எங்கிருந்து வந்தது? Was a skillful politician. He was a tremendous administrator. I would like to say this particularly to the young ministers present here and to his grandson on the stage today. Within the politician and within the administrator, there was a statesman. He was a statesman par excellence. And the statesman nature, as his daughter would know, only daughters know their fathers and mothers in a special way. He was an artist. Kalaignar was supremely an artist in administration. And what does being an artist mean? An artist means, again, அளவு, பகுத்தறிவு. And there is something else. Another word. அளவுக்கு ஒரு தமிழ் வேர்ட் கிடையாது. இன்னொரு தமிழ் வேர்ட், இங்கிலீஷ் வேர்ட் கிடையாது. அளவுக்கு ஒரு இங்கிலீஷ் வேர்ட் கிடையாது. There is one more தமிழ் வேர்ட், அதுக்கு இங்கிலீஷ் வேர்ட் கிடையாது. நுணுக்கம், nuance. He knew நுணுக்கம் in everything that he did. And I must say here today, and none of you will misunderstand this. I speak not as somebody who knows or is too worried about political fallout. I must say this today, and I know our Chief Minister has the breadth of mind and the charity of heart to understand this. When the late MGR, who was the heartthrob of millions, இதய துடிப்பு, when he was ill, when he was critically ill, Kalaignar wrote like an artist, something which only an artist could write. And he said, the word prarthane not only has the meaning of tudi, but of appeal. He said, I can scarcely read this without tears in my eyes. He said, எனக்கு தெய்வ நம்பிக்கை கிடையாது, ஆனால் நான் எம்ஜிஆர் திரும்ப அரசியல் வாழ்க்கையை திரும்ப வேண்டும் என்று வேண்டுகிறேன். நீங்க பயப்படாம கை தட்டலாம். He said, வேண்டுகிறேன், வேண்டுகிறேன், வேண்டுகோள். Somebody else, something else, not a person, but a situation in India is not well, is ill. That is, culture of public life in India is ill. And I will borrow Kalaignar's imagery to say, I'm talking of myself. நான் அடிக்கடி கோவிலுக்கு போவதில்லை, ஆனால் கோவிலுக்கு செல்வதை ஒதுக்கவும் மாட்டேன். உண்மையை சொல்ல வேண்டியதானே.
கலைஞர் மாதிரி ஒரு பெரியவரின் சந்நிதியில் உண்மைதான் பேசணும். As an ordinary citizen of India, I appeal today, இந்தியாவின் தலையெழுத்தை நிர்ணயிக்கும் அந்த இயங்கு சக்தியிடம் நான் வேண்டுகிறேன், எங்கள் பொது வாழ்க்கை நலம் பெற வேண்டும். A few words and I will take my seat. I asked Honorable CM, can I speak for 5 or 7 minutes? He said, take your time. I will not take too much of your time. Today is a working day. Officials are present here. All of you have work. I will not detain you for too long. But I will just say this. The mandate to govern is a duty to discharge, not a power to flaunt. இந்த இங்கிலீஷ் எழுத்தை நான் அகராதியை பார்த்து கூகுள் டிரான்ஸ்லேட்டை பார்த்து கொஞ்சம் தமிழில் எழுதியிருக்கேன். மக்கள் அளித்திருக்கும் வாக்கு கடமையே அற்றுவதற்கே அன்றி அதிகாரத்தை பகட்டு காட்சி பொருளாக ஆக்குவதற்கு அல்ல. One more point. பொது சொத்துக்களை ஒரு அறக்கட்டளையின் சொத்து போல காக்க வேண்டும். பொது சொத்தை ஒரு அறக்கட்டளையின் சொத்து போல காக்க வேண்டும். ஆட்சியின் இருக்கும் ஒவ்வொரு நொடியும் புனிதமான நேரம் என்று நினைக்க வேண்டும். கொஞ்சம் மெதுவாக கைத்தட்டல் வந்தது. நான் ஏற்கனவே சொன்னதை ஒட்டி இன்னொரு சொல்லியிருந்தேன். முன்னாள் ஆளுநர் என்று சொன்னார்கள், முன்னாள் அதிகாரி. நான் அரசியல் பற்றி எனக்கு ஒன்றுதான் தெரியும். There are two kinds of politicians. யோசித்து பேசுறவர்கள், பேசின பிறகு யோசிக்கிறவர்கள். I don't have that compulsion. And so let me say, public life உடைய ailments-இல் ஒரு பெரிய ailment ஊழல். ஊழல் என்பது ஊழல்தான். அதே ஆளும் கட்சியின் ஊழல், எதிர்கட்சியின் ஊழல் என்பது பார்க்காது இருக்க வேண்டும். வன்முறை என்றால் வன்முறை. அரசு வன்முறை, ஆளும் கட்சியின் வன்முறை, எதிர்கட்சியின் வன்முறை, சமூகத்தின் வன்முறை என்று பார்க்கக்கூடாது. There are three kinds of வன்முறை which stand apart, which are exclusive. One is terrorist வன்முறை. The other is வன்முறை against women and வன்முறை against children. These are violent deeds which have to be stopped and checked by an impartial administration, the kind of administration Kalaignar led, the kind of administration our Mudalvar today leads. Friends, I will take no more of your time except to say, நமது அரசியலமைப்பு நமக்கு வழி காட்டும் விளக்கு. I am talking of our constitution. சில சமயங்களில் அது மூடப்பட்டு விடும்.
உதாரணம் 1975 to 1977. அந்த மாதிரி நேரங்களில் அது படபடக்கிறது, நடுங்குகிறது, மூச்சு திணறுகிறது. ஆனால் let us know, நமது அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றப்பட்டும் தீபம் நித்திய விளக்கு என்பதில் உறுதியாக நாம் இருப்போம். நித்திய விளக்கு அது. ஏனென்றால் as our Honorable Chief Minister knows and as his officials know in their DNA, இந்தியா பாரபட்சமற்ற நீதித்துறை, சிறந்த நிர்வாகிகள், எச்சரிக்கையான எதிர்க்கட்சி மற்றும் விழிப்புடன் கூடிய பொதுமக்களின் பாரம்பரியத்தை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது. These three, பாரபட்சமற்ற நீதித்துறை, சிறந்த நிர்வாகிகள், alert opposition, இதில் தமிழ்நாடு முன்னிலையில் உள்ளது. Because of the examples of persons like Kalaignar. He was unique in what he said, what he did, what he thought. Unique, for he was what in English may be called don't care master. If he is in office, he is in office. If he is not in office, he is not in office. For him, office was not important. Kadamai was important. Ganyam was important. Today, I invoke Perantalevar Kamarajar, அவருக்கும் முன்னே உத்தமர் சிறந்த ஓமந்தூரார், and of course Rajaji, whose photograph with Kalaignar is in the exhibition that you will see. All their differences, Kalaignar's respect for Rajaji was great. And I will conclude, Mr. Chief Minister and Mr. Chief Secretary, with this. Rajaji இறந்து போன காலம். ராஜாஜிக்கு ஒரு நினைவாலயம் வேணும் என்ற கலைஞரின் யோசனை. எந்த விதமான நினைவாலயம் இருக்கணும் ராஜாஜிக்கு? கலைஞர், being a Kalaignar and Chief Minister, said ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ கோவிலுடைய கோபுரத்தில் இருக்கிற ஷடகோபனின் ஷேப்ல ஒரு நினைவாலயம். What an extraordinary idea. As officers should do. Officers at that time told Kalaignar, sir, இந்த மாதிரி ஒரு கட்டடத்துக்கு இந்த அளவுக்கு ஒரு செலவாகுமே. Kalaignar said in a public meeting, இருக்கட்டும், லட்சவாதிகளுக்கு லட்சங்கள் பார்க்க கூடாது. Our Honorable Chief Minister, the Lakshavadi. He gives respect to the opposition. Opposition must oppose trenchantly. It must oppose constantly. It must oppose responsibly. ஆனால் அந்த opposition எண்ணங்களில் பித்தம் இருக்கக்கூடாது. Opposition criticism in வார்த்தைகளில் அமிலம் இருக்கக்கூடாது. And this is, I am saying, for all the opposition parties all over India, not Tamil Nadu alone.
our state is fortunate in its administrators, in its police officials. We are the pride of India's administrative tradition. மாண்புமிகு முதல்வரே, உங்கள் தலைமைத்துவத்தில் தமிழகத்தின் நலம் is assured. ஐயா, தமிழ் மொழி மீதான உங்கள் பற்று கண்டும் உங்களின் தமிழாளும் முத்தமிழறிஞர் கலைஞர் அகம் மகிழ்ந்திருப்பார். நன்றி ஐயா. வாழ்ந்த காலம் முழுவதும் எழுதிக் கொண்டே இருந்தது ஒரு பேனா. சமத்துவம், சமூக நீதி, சுயமரியாதை, மாநில சுயாட்சி எனும் வார்த்தைகளை ஒவ்வொரு இடத்திலும் சேர்க்க பயணித்துக் கொண்டே இருந்தன கால்கள். பத்திரிகையாளர்களின் கேள்விகளுக்கு பதில் சொல்லிக் கொண்டே இருந்தது ஒரு குரல். மக்களுக்காகவே வாழ்ந்து தமிழ்நாட்டினை சீர்தூக்கி பார்த்தது ஒரு உயிர். கடந்த ஒரு நூற்றாண்டு கால சமூக அரசியல் நிகழ்வுகளின் சாட்சியான முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் 100ஆண்டு விழா லட்சணையை நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வெளியிட நம் சிறப்பு விருந்தினர் மதிப்பிற்குரிய திரு கோபாலகிருஷ்ண காந்தி அவர்களை பெற்றுக்கொள்ள அன்புடன் அழைக்கிறோம். இந்த லட்சணையில் 100 எனும் எண்ணில் உள்ள குறியீடு இன்ஃபினிட்டி என ஆங்கிலத்தில் சொல்லப்படும் வார்த்தை. எல்லையில்லா எனும் தமிழில் பொருள்படும் வார்த்தையை கொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ள முத்தமிழறிஞர் கலைஞர் 100ஆண்டு லட்சணை வெளியிடப்பட்டது. எல்லையில்லா சாதனைகளுக்கு சொந்தமான முத்தமிழறிஞர் கலைஞரின் புகழ் 100 ஆண்டுகளையும் கடந்து நிற்கும். ஓய்வில்லா சூரியனின் எல்லையில்லா சாதனைகளை குறிக்கும் முத்தமிழறிஞர் கலைஞர் 100ஆண்டு லட்சணையை வெளியிட்டு சிறப்பித்த நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்திய துணைக்கண்ட வரலாற்றில் ஒரு மாநிலத்தின் 5 முறை முதலமைச்சராக பொறுப்பேற்று தமிழர் நலனும் தமிழ்நாட்டின் வளர்ச்சியும் வாழ்நாள் செயல் திட்டமாக கொண்டு செயல்பட்ட மகத்தான முன்மாதிரியான திட்டங்கள் நமக்கு அளித்த முத்தமிழறிஞர் கலைஞர் பற்றிய சிறப்பு காணொளி இப்போது அனைவரின் பார்வைக்கும். உள்ளத்தில் அழியாத ஓவியமாக நிலைத்துவிட்ட என் உயிரினும் மேலான உடன்பிறப்புகள் அனைவருக்கும் வணக்கம். சங்கந்தரு, தங்கத்தமிழ், வங்கக்கடல் பொங்கும், இளம் சிங்க குரல் எங்கும் எழ, ஒன்றே குலம் என்றே சொல்லி வாழ்ந்த இனம். தந்தை பெரியாரின் மாணவன், அறிஞர் அண்ணாவின் தம்பியான கலைஞர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக முதல் முறை பதவியேற்ற போதே சமூக நீதிக்கான விதையை ஆழ ஊன்றி வைத்தார். ஆம், அதுவரை வழக்கத்தில் இருந்த மனிதனே இழுத்துச் செல்லும் கைரிக்ஷா முறைக்கும் முடிவு கட்டினார் கலைஞர். குடிசை மாற்று வாரியத்தை உருவாக்கினார். சமூக நீதியில் தணியாத தாகம் கொண்ட கலைஞர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பிரிவை உருவாக்கியதோடு இஸ்லாமியர்களுக்கும் அருந்ததியர்களுக்கும் தனி ஒதுக்கீட்டை லட்சக்கணக்கான மக்களின் வாழ்வில் ஒளியேற்றினார். மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி, வேளாண் பல்கலைக்கழகம் முதல் ஏராளமான உயர்கல்வி நிறுவனங்கள் அமைத்து அறிவு பாதை அமைத்துக் கொடுத்தவரும் அவரே. தமிழ்நாட்டில் தனியாரிடம் இருந்த பேருந்து போக்குவரத்தை நாட்டுடைமையாக்கி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தை உருவாக்கி குக்கிராமங்களுக்கும் பேருந்து வசதியை சாத்தியமாக்க விதை போட்டவரும் கலைஞர்தான். மினி பஸ்களும் அவர் ஆட்சியில் விளைந்த நன்மைதான். சின்னஞ்சிறு கிராமத்திற்கும் மின்சாரம் வழங்கியதோடு மட்டுமன்றி இந்தியாவிலேயே முதல் முறையாக விவசாயிகளுக்கு இலவச மின்சார திட்டத்தை அளித்த பெருமையும் கலைஞருக்கே உண்டு.
இடைத்தரகர்கள் இன்றி விவசாயிகள் தாங்கள் விளைவித்த உணவுப் பொருட்களை தாங்களே விற்பனை செய்ய வழிகாட்டினார். மகளிர் நலனுக்காக 1989 ஆண்டில் இந்தியாவிலேயே முதல் முறையாக பெண்களுக்கான சொத்துரிமையை சட்ட ரீதியாக உறுதி செய்தார். பெண்களுக்கான சொத்துரிமை அதற்கு 30 ஆண்டுகளுக்கு பிறகே இந்தியா முழுவதும் உச்சநீதிமன்ற தீர்ப்பால் உறுதியாகியுள்ளது. உள்ளாட்சி மன்றங்களில் மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு, அரசு பணிகளில் 30% ஒதுக்கீடு வழங்கி அதிகார படிகளில் பெண்கள் நடைபோட வழிவகுத்தார். பெண்கள் தற்சார்புடன் வாழ வழிதந்துள்ள மகளிர் சுய உதவி குழுக்களை இந்தியாவிலேயே முதல் முறையாக தமிழ்நாட்டில் உருவாக்கியவரும் அவரே. 3ஆம் பாலினத்தவருக்கு திருநங்கைகள், திருநம்பிகள் என பெயர் சூட்டியதோடு நிற்காமல் திருநங்கைகளுக்கான நலவாரியம் அமைத்தது, ஊனமுற்றோர் என்ற சொல்லை ஒழித்து மாற்றுத் திறனாளிகள் என அடையாளப்படுத்தி அவர்களுக்காக தனித்துறையை உருவாக்கியது என கலைஞரின் சாதனை பட்டியல் ஏராளம். பெண் கல்வியை ஊக்குவிக்கும் நோக்கத்தோடு அவர் கொண்டு வந்த திருமண உதவி திட்டத்தால் பட்ட படிப்புக்கு செல்லும் பெண்களின் எண்ணிக்கை கணிசமாக உயர்ந்து இந்தியாவையே திரும்பி பார்க்க செய்திருக்கிறது. குமரி முனையில் 133 அடிக்கு உயர்ந்து நிற்கும் திருவள்ளுவரின் கம்பீரமான கற்சிலை, அண்ணா நூற்றாண்டு நூலகம், தலைநகர் சென்னையில் வருங்கால தலைமுறையும் வாழ்த்தும் வகையிலான வள்ளுவர் கோட்டத்தை உருவாக்கியவரும் அவர்தான். தகவல் தொழில்நுட்பத்துறைக்கென இந்தியாவில் முதல் முறையாக ஒரு கொள்கையை அறிவித்தவர் கலைஞர்தான். டைடல் பார்க், சிப்காட் தொழில் பூங்காக்களும் உருவாகின. இந்தியாவில் தாராளமயம் அறிமுகமான போது தொழில் நிறுவனங்களின் முதன்மை தேர்வாக தமிழ்நாடுதான் இருந்தது. அந்த அளவுக்கு தமிழ்நாட்டை உருவாக்கி வைத்தவர் கலைஞர். தமிழகத்தின் தொழில்துறையை மேல்நிலைக்கு எடுத்துச் செல்ல ஹூண்டாய், போர்டு கார் தொழிற்சாலைகள், செயின்ட் கோபைன் கண்ணாடி தொழிற்சாலை உள்ளிட்டவை அமைக்கப்பட்டதும் கலைஞர் ஆட்சியில்தான். சுதந்திர தினத்தன்று மாநில முதலமைச்சர்கள் தேசிய கொடியை ஏற்றும் உரிமையை பெற்றுத் தந்தவரும் அவர்தான். தந்தை பெரியாரின் இறுதிக் கனவான அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக வழி செய்வதற்கான சட்டத்தை அவரே நிறைவேற்றினார். தாய்மொழியாம் தமிழுக்கு செம்மொழி தகுதியை பெற்றுத் தந்தது என கலைஞர் பதித்த தடங்கள் கணக்கில் அடங்காதது. சாதி பேதமற்ற சமூகத்துக்கான இலக்குடன் தமிழ்நாடு முழுவதும் பெரியார் நினைவு சமத்துவபுரங்களை உருவாக்கினார். இந்தியாவின் வேறு எந்த மாநிலமும் இதுவரை யோசிக்கவே செய்யாத திட்டம் இது. மாவட்டங்கள் மாத்திர சமத்துவபுரங்கள் அல்ல, இந்த மாநிலமே சமத்துவபுரமாக மாற வேண்டும். நூற்றாண்டு நாயகர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் பன்முக ஆற்றலையும் அவர் படைத்தளித்த மக்கள் நல திட்டங்களையும் ஓராண்டு முழுவதும் எடுத்துரைத்தாலும் முழுமையடையாது. தமிழ்நாட்டின் வருங்கால தலைமுறையினர் அவரை என்றென்றும் நினைவில் கொள்ளும் வகையில் நூற்றாண்டு விழாவினை எழுச்சியோடும் உணர்ச்சியோடும் எங்கெங்கும் நடத்தி அவரின் புகழினை எத்திசையிலும் எதிரொலிக்க வழி செய்துள்ளார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். உழைப்பு 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 எனும் வார்த்தைதான் நம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் அடையாளம் என பெருமையுடன் உரைத்துள்ளார்கள் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். உழைப்பு எனும் வார்த்தையை முத்தமிழறிஞர் கலைஞரிடமிருந்து தனக்குள் எடுத்துக்கொண்டு இன்று தமிழ்நாட்டு மக்களின் வளர்ச்சியினையே நோக்கமாக கொண்டு கடல் கடந்து பயணித்து நாட்டிற்கே முன் மாதிரி முதலமைச்சராக விளங்கும் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை விழா பேருரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். வரலாற்று சிறப்பு மிகுந்த
இந்த நிகழ்ச்சிக்கு நமது அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கக்கூடிய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திரு கோபாலகிருஷ்ணன் காந்தி அவர்களே, முன்னிலை உரை ஆற்றியிருக்கக்கூடிய மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அண்ணன் துரைமுருகன் உள்ளிட்ட அமைச்சர் பெருமக்களே, சென்னை மாநகரத்தினுடைய வணக்கத்திற்குரிய மேயர் அவர்களே, துணை மேயர் அவர்களே, நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, துவக்கத்தில் அனைவரையும் வரவேற்று மகிழ்ந்திருக்கக்கூடிய தலைமைச் செயலாளர் முனைவர் இறையன்பு ஐஏஎஸ் அவர்களே, உள்ளாட்சி பிரதிநிதிகளே, அரசு அலுவலர்களே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். பாலர் இல்லமாக இருந்த இந்த இடத்தை தலைவர் கலைஞர் அவர்களால் கலைவாணர் அரங்கமாக ஆக்கப்பட்டு அந்த கலைவாணர் அரங்கத்தில் நடைபெறும் தமிழின தலைவர் கலைஞர் அவர்களின் 100 லட்சினை, அதாவது லோகோ வெளியீட்டு விழாவுக்கு சிறப்பு சேர்க்கக்கூடிய வகையில நம்முடைய பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திரு கோபாலகிருஷ்ணன் காந்தி அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். தந்தை பெரியாரின் கொள்கை வாரிசான தலைவர் கலைஞரை வாழ்த்துவதற்காக மகாத்மா காந்தியினுடைய பேரன் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்களாக நாங்கள் இருந்தாலும் அண்ணல் காந்தியடிகளுக்கும் எங்கள் இயக்கத்துக்குமான தொடர்பை மரியாதைக்குரிய திரு கோபாலகிருஷ்ணன் காந்தி அவர்கள் நன்கு அறிவார். தந்தை பெரியார் அவர்கள் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்குவதற்கு முன்பு காங்கிரஸ் இயக்கத்தில் அண்ணல் காந்தியடிகளின் தொண்டராகத்தான் இருந்தார். கதராடை உடுத்தினார். கதர் துணிகளோடு நாடு முழுவதும் சுற்றினார். கள்ளுக்கடை மறியல் நடத்தினார். தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராகவும் இருந்தார். வகுப்புரிமையை காக்க தனி இயக்கம் தேவை என்பதால் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினார் தந்தை பெரியார் அவர்கள். மதவெறியன் கோட்சேவால் மகாத்மா காந்தி அவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட போது தந்தை பெரியார் அடைந்த வேதனை என்பது வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. இருந்த காந்தி அவர்கள் காந்தி, இறந்த காந்தி எங்கள் காந்தி என்றார். அதேபோல் பேரறிஞர் அண்ணா அவர்களும் அண்ணல் காந்தியடிகள் மீது மிகுந்த மதிப்பு வைத்திருந்தார்கள். உலக பெரியார் காந்தி என்ற தலைப்பில் 1948ஆம் ஆண்டு ஒரு புத்தகம் எழுதினார் பேரறிஞர் அண்ணா. அண்ணல் காந்தி அவர்கள் கொல்லப்பட்ட போது காந்தியாரின் புகழொலியை அல்ல, அவரது உழைத்து அழுத்த உடலைத்தான் வெறியன் சுட்டு வீழ்த்தினான் என்று தனது திராவிட நாடு இதழிலே எழுதினார். அந்த வரிசையில்தான் கலைஞர் அவர்களும் அண்ணல் காந்தியடிகள் மீது மதிப்பும் மரியாதையும் வைத்திருந்தார்கள். நாங்கள் எப்படி அண்ணல் காந்தியடிகள் மீது மதிப்பு மரியாதை வைத்திருக்கிறோமோ அதே போல தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர் திராவிட இயக்கம் மீது மதிப்பு கொண்டவர்தான் நம்முடைய திரு கோபாலகிருஷ்ணன் காந்தி அவர்கள்.
திராவிட கப்பல் சென்றடைய வேண்டியது கூட்டாட்சி துறைமுகம் என்றும் சொன்னார். தந்தை பெரியாரின் லட்சிய அரசியல பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் ஆகியோருடைய செல்வாக்கு ஆட்சி பீடத்தில் அமர்த்தியது என்றும் எழுதியவர் திரு கோபாலகிருஷ்ணன் காந்தி அவர்கள். மேலும் பேரறிஞர் அண்ணா, கலைஞர் ஆகியோரின் அரசியல் என்பது ஏழைகளுக்கு ஆதரவான, உழவர்களுக்கு ஆதரவான, சாமானிய மக்களுக்கு ஆதரவான, சாதியத்துக்கு எதிரான, மதவாதத்துக்கு எதிரான கொள்கைகளின் வழியே ஆட்சி அதிகாரத்தை அணுகுவது என்றும் எழுதியிருக்கிறார். தமிழ்நாட்டில் உள்ள சிறைச்சாலைகளில் கனரக செலவு இயந்திரங்கள் வழங்கிய போது அதனை கோபாலகிருஷ்ணன் காந்தி அவர்கள் மனந்திறந்து பாராட்டினார்கள். அண்ணல் காந்தியடிகளின் பேரனான அவர் இங்கு வருகை தந்து கலைஞரையும் எங்களது ஆட்சியையும் பாராட்டி பேசியது எனக்கு வாழ்நாளில் கிடைத்திருக்கிற மாபெரும் பேரும். இந்த பெயரை காப்பாற்றும் வகையில் நான் நடந்து கொள்வேன் என்று மரியாதைக்குரிய திரு கோபாலகிருஷ்ணன் காந்தி அவர்களுக்கு நான் உறுதியளிக்கிறேன். நாளை ஜூன் 3ஆம் நாள் விழுந்து கிடந்த தமிழ் சமுதாயத்தை விடிவெள்ளியாக தோன்றி வாழும் காலத்தில் ஒளிதரும் உதயசூரியனாக வாழ்ந்து நிறைந்த பின்பும் கலைஞரை விளக்கமாக வழிகாட்டி கொண்டிருக்கிற முத்தமிழறிஞ தலைவர் கலைஞர் அவர்கள் தோன்றிய நாள். அவரது பிறந்த நாள் என்பதை விட தமிழ் சமுதாயத்திற்கு உயிராக, உணர்வாக இருந்தவர் உதயமான நாள் என்றே சொல்ல வேண்டும். கலைஞரின் 100ஆண்டு விழாவை தமிழ்நாடு அரசு ஓராண்டு காலம் கொண்டாட திட்டமிட்டுள்ளது. ஏனென்றால் அவர்களே தமிழ்நாடு அரசாவார். என் தலைமையிலான இந்த திராவிட மாடல் அரசையே அவருக்கும் அவரது புகழுக்கும் நான் காணிக்கையாக்குகிறேன். இந்த நவீன தமிழ்நாட்டை உருவாக்கிய சிற்பி என்றால் தலைவர் கலைஞர் அவர்கள்தான். அவர் தொடாத துறையும் இல்லை, தொட்டு துலங்காத துறையும் இல்லை என்ற வகையில் அனைத்து துறையிலும் முத்திரை பதித்தவர். அவர் போட்டுக் கொடுத்த பாதையில்தான் அனைத்து துறைகளும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. பொதுநலனும் தொலைநோக்கு பார்வையும் கொண்ட அரசாங்கத்தை கலைஞர் அவர்கள் நடத்தினார். அதனால்தான் 5 முறை இந்த மாநிலத்தை ஆட்சி செய்யும் வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. விடுதலை இந்தியாவில் நடந்த 13 சட்டமன்ற தேர்தலில் நின்று வென்று காட்டிய வெற்றி வீரராக அவர் இருந்ததற்கு இதுதான் காரணம். மக்களோட மக்களாக இருந்ததுதான். அவர் மக்களின் மனங்களில் என்றும் ஆட்சி செய்கிறார், இன்றும் வாழ்கிறார் கலைஞர். இலக்கியவாதிகளுக்கெல்லாம் இலக்கியவாதியாக, கவிஞர்களுக்கெல்லாம் கவிஞராக, அரசியல் தலைவர்களுக்கெல்லாம் தலைவராக, முதலமைச்சர்களுக்கெல்லாம் முதல்வராக திகழ்ந்த தலைவர் கலைஞருடைய 100ஆண்டு விழாவை ஆண்டு முழுவதும் கொண்டாட தமிழ்நாடு அரசு திட்டமிட்டுள்ளது. அது குறித்த லட்சினை லோகோ வெளியிட்டிருக்கிறோம். கலைஞர் பெயரால் மாபெரும் நூலகம் மதுரையில் அமையவிருக்கிறது. சென்னையில் அவருடைய 100ஆண்டு நினைவு மருத்துவமனை அமையவிருக்கிறது. அரசின் சார்பில் மாதந்தோறும் மாவட்டந்தோறும் விழாக்களை நடத்த இருக்கிறோம். இவை புகழ்பாடும் விழாக்களாக மட்டுமல்ல, கலைஞர் இந்த தமிழ் சமுதாயத்திற்கு செய்த சாதனைகளை விளக்கும் விழாக்களாக அது அமையவிருக்கின்றன. பயன்பெற்றோர் பங்கேற்கும் விழாக்களாக அது அமையவிருக்கின்றன. கடந்த 50 ஆண்டு கால தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கும் மேன்மைக்கும் அடித்தளம் அமைத்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள்.
தொலைநோக்கு பார்வையும் மிக சரியான திட்டமிடுதலும் மக்கள் மீது உண்மையான பற்றும் கொண்ட தலைவரால் தான் இப்படி செய்ய முடியும் என்பதை தலைவர் கலைஞர் அவர்கள் மெய்ப்பித்து காட்டினார்கள். அவர் உருவாக்கிய பள்ளிகள், கல்லூரிகள், நிறுவனங்கள், தொழிற்சாலைகள், நகரங்கள் மிகப்பெரிய வளர்ச்சியை தான் நாம் இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவரால் பள்ளி படிப்பை படித்தவர்கள், கல்லூரி கல்வியை தொட்டவர்கள், பொருளாதார விடுதலை அடைந்த மகளிர், வேலைவாய்ப்பை பெற்ற அரசு ஊழியர்கள், பணியாற்ற இடம்பெற்ற தொழிலாளர்கள், இப்படி கோடிக்கணக்கான மக்களின் நல்வாழ்க்கையோடு தொடர்புடையவர் நம்முடைய தலைவர் கலைஞர். இன்றைய சென்னையிலும் சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்கள்ல இந்த அளவுக்கு தொழில் நிறுவனங்கள் உதயமாக இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் கலைஞர் ஆட்சி காலம்தான் என்பதை யாரும் மறந்திருக்க முடியாது. அதே போன்ற தொழில் புரட்சியைத்தான் இன்று நாம் நமது திராவிட மாடல் அரசும் உருவாக்கி வருகிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்னால் சிங்கப்பூர், ஜப்பான் ஆகிய நாடுகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு தமிழ்நாட்டை நோக்கி ஏராளமான தொழில் முதலீடுகளை ஈர்த்து வந்துள்ளேன். 3233 கோடி ரூபாய் மதிப்பிலான ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகி இருக்கிறது. வருகிற ஜனவரி மாதம் சென்னையிலே உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டை நடத்த இருக்கிறோம். அந்த மாநாட்டில் கலந்து கொள்ள வேண்டும் என்று சிங்கப்பூர், ஜப்பான் முதலீட்டாளர்களுக்கு நான் அழைப்பு விடுத்திருக்கிறேன். அதனால்தான் தலைவர் கலைஞர் அவர்களின் 100ஆண்டு விழாவை தமிழ்நாடே கொண்டாடி இருக்கிறது. உலகெங்கும் வாழும் தமிழர்கள் கொண்டாட இருக்கிறார்கள். முத்தமிழக தலைவர் கலைஞருடைய 100ஆண்டு விழாக்களை முன்னெடுக்க அமைச்சர்கள், அரசு உயர் அலுவலர்கள், பல்வேறு துறையை சார்ந்த வல்லுநர்கள் கொண்ட குழுக்கள் விரைவில் அமைக்கப்படும். 2 நாட்களில் அது வெளியிடப்படும். அந்த குழுக்கள் முத்தமிழறிஞர் கலைஞருடைய பன்முக ஆற்றலால் நிகழ்த்தப்பட்டிருக்கக்கூடிய சாதனைகள், மக்கள் பணிகளை கொண்டாடும் விதமாக நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்து இந்த ஆண்டு முழுவதும் தமிழ்நாடு முழுக்க மிக சிறப்பான வகையில் எழுச்சியோடு நடத்தப்படும் என்பதை மிகுந்த மகிழ்ச்சியோடு நான் அறிவிக்கிறேன். தலைவர் கலைஞர் என்பவர் தனிப்பட்ட உலகத் தமிழர்களின் சொத்து. தலைவர் கலைஞர்களுக்கு மாபெரும் கனவு இருந்தது. உலகில் தலை சிறந்தவர்களாக தமிழர்கள் வலம் வர வேண்டும் என்று அவர் நினைத்தார். அதை போலவே உலகத்தவர் அனைவரும் வலம் வரும் இடமாக தமிழ்நாட்டை காட்ட வேண்டும் என்று நினைத்தார். இந்தியாவில் எந்த மாநிலமும் முன்னெடுக்காத போது 1997ஆம் ஆண்டு டைடல் பார்க்கை உருவாக்கி தகவல் தொழில்நுட்பத் துறையிலே புரட்சி ஏற்படுத்தியவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். அந்த துறையில் தமிழ்நாடு மாபெரும் சாதனையை நிகழ்த்துவதற்கும் உலக நிறுவனங்கள் அனைத்தும் தமிழ்நாட்டை நோக்கி வருவதற்கும் வாசலை திறந்து வைத்தது கலைஞர் உருவாக்கிய அந்த டைடல் பார்க் தான். அந்த வகையில் நவீன தமிழ்நாட்டை உருவாக்கிய சிற்பியான தலைவர் கலைஞருடைய 100ஆண்டு தொடங்குவதை ஒட்டி அவருடைய புகழுக்கு மேலும் மேலும் புகழ் சேர்க்கும் வகையில் ஒரு அறிவிப்பை நான் வெளியிட விரும்புகிறேன். தலைநகர் சென்னையில் உலக தரம் வாய்ந்த பன்னாட்டு அரங்கம் அமைக்கப்படும். உலக அளவில் உள்ள கூட்டரங்கங்களில் மகத்தான பெஸ்ட் இன் கிளாஸ் கன்வென்ஷன் சென்டராக இது அமைய வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். உலகளாவிய தொழில் கண்காட்சிகள், வர்த்தக மாநாடுகள், தொழில்நுட்ப கூட்டங்கள், உலக நிறுவனங்கள் பங்கேற்கக்கூடிய நிகழ்ச்சிகள், உலக திரைப்பட விழாக்கள் போன்றவை நடக்கும் இடமாக கலைஞர் கன்வென்ஷன் சென்டர் அமைய வேண்டும் என எண்ணுகிறேன். இது சிங்கப்பூர், ஜப்பான் பயணத்தின் போது எனக்கு ஏற்பட்ட எண்ணம். மிகப்பெரிய கன்வென்ஷன்கள் உலகில் பல நாடுகள் இருப்பதை போல தமிழ்நாட்டில் சென்னையில் இருக்கிறது.
அதுவும் கலைஞர் பெயரால் இருக்கிறது என்பதுதான் மாபெரும் பெருமையாக இருக்கும். கன்வென்ஷன் சென்டர் போன்ற பயன்பாட்டு சின்னங்கள் கலைஞர் புகழ நூற்றாண்டுகள் கடந்தும் உலகமெங்கும் எடுத்து செல்லும். ஏற்கனவே தற்போது சென்னை நந்தம்பாக்கத்தில் 10,000 சதுர மீட்டர் பரப்பளவுல வர்த்தக மையம் அமைஞ்சிருந்தாலும் கூடுதலாக கட்டப்பட்டு வரக்கூடிய வர்த்தக மையம் சுமார் 12,000 சதுர மீட்டர் அளவில் அது இருந்தாலும் இது வளர்ந்து வரக்கூடிய தேவைக்கும் எதிர்கால தேவைக்கும் போதுமானதாக இல்லை. எனவே இதை கருத்திலே கொண்டுதான் அமையவிருக்கக்கூடிய இந்த கலைஞர் கன்வென்ஷன் சென்டர் சுமார் 25 ஏக்கர் பரப்பளவில் 5,000 நபர்கள் அமரக்கூடிய உலகத்தரத்திலான மாநாட்டு அரங்கம், கண்காட்சி அரங்கங்கள், நட்சத்திரத்திலான தங்கும் விடுதிகள், உணவகங்கள், ஊடக அரங்கங்கள், பூங்காக்கள், பன்னாட்டு வாகன நிறுத்தம் ஆகியவற்றை உள்ளடக்கி மிக பிரம்மாண்டமான உலகத்தரத்தில் அமைக்கப்படும் என்பதை பெருமையோடும் மகிழ்ச்சியோடும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கலைஞர் கன்வென்ஷன் சென்டர் என்பது தமிழ்நாட்டு இளைய சக்திய, அறிவு சக்திய பூமி பந்தில் உள்ள அனைத்து இடங்களுக்கும் அழைத்துச் செல்வதாக அமையும். நான் முதல்வன் என்ற திட்டத்தின் மூலமாக பயிற்சி பெற்றவரும் லட்சக்கணக்கான தமிழ்நாட்டு மாணவர்களுடைய, இளைஞர்களுடைய அறிவு குடியிருப்பாக கலைஞர் கன்வென்ஷன் சென்டர் அமையுமானால் காலமெல்லாம் கலைஞர் வாழ்வார். அதுவே நம்மை ஆளாக்கிய தலைவருக்கு நாம் செய்யக்கூடிய சிறப்பான உண்மையான புகழாக இருக்கும். கலைஞரின் முகம்தான் நமது லட்சியம், கலைஞரின் கொள்கைகள்தான் நமது லட்சியங்கள், கலைஞரின் கனவுகளை நிறைவேற்றுவதுதான் நமது வாழ்நாள் கடமை என்பதை சொல்லி முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞரின் புகழ் இன்னும் பல நூறாண்டு காலம் கடந்து வாழ்க வாழ்க வாழ்க. விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு தமிழ்நாடு